வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தமிழ் எஃப்எம். நான் தான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா. சேனலை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கதையோட ஆசிரியர் பேர் திருமதி ராணி பாலகிருஷ்ணன். கதையோட பேர் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. வட இந்தியாவில் மாயாபுரின்ற கிராமத்தில் போலோ ராமசர்மா வாழ்ந்துட்டு வந்தார். வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருந்ததுனால அவர் பெரிய ஒரு பணம் படைத்தவராக இருந்தார். ரொம்பவும் இலகிய மனசுடையவராகவும் இருந்தார். அதனால் தாராளமாக கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு கொடைவலலாக இருந்தார். அந்த ஊர்லேயே விஸ்வநாதர் கோயிலும் இருந்துச்சு. கோயிலுக்கும் நல்ல சிறந்த சேவை புரிஞ்சு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தார். ஒரு நாள் கோயிலுக்கு இமயமலையிலேருந்து தவம் புரிஞ்சிட்டு வந்த சாதுக்களோட கூட்டம் வந்தாங்க. போலோராம் சாதுக்களுக்கு தலை வணங்கி அவங்களுக்கு அடிமையாகி ரொம்பவும் சேவை செஞ்சார். சர்மாவுடைய பணிவிடைங்களால் மனமகிழ்ந்த சாதுக்கள் அவங்கள, நீ ரொம்ப உத்தம, உன்னுடைய புண்ணிய கர்மாக்கள் உன்னுடைய 5 தலைமுறைகளையும் காக்கும் வலிமை உடையது அப்படின்னு வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் சாதுக்கள் அந்த ஊரை விட்டு அடுத்த க்ஷேத்திரம் போயிட்டாங்க. சாதுக்கள் வாழ்த்துட்டு போனதை பற்றி ரொம்பவும் நினச்சி சந்தோஷப்பட்டார் நம்ம ராமசர்மா. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம். அது என்னென்னா, நம்மளோட 5 சந்ததிகள் நலமாக வாழ்வாங்கன்னு சாதுக்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளோட 6வது சந்ததி, அதுக்கும் மேலே, ஐயோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமே, அதனால் அப்படி நினச்சி கவலைப்பட்டாராம். அதனால் அவர் ஒரு முடிவு பண்ணாராம். என்னென்னா, நாம் இன்னும் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படின்ட்டு, தினமும் ஒரு புண்ணிய காரியம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அதன்படி காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிட்டு வருவார். வீட்டில் மாடியில் இருக்க புறாங்களுக்கு உணவு கொடுப்பாரு. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடுங்களுக்கு இலவசமாக பால் கொடுக்கறது, எறும்பு புத்துங்களை தேடி தேடி ரவையும் சர்க்கரையும் கலந்த உணவை தெளிக்கிறது, தெருநாய்ங்களுக்கு உணவு கொடுக்கறது, பசுக்களை பராமரிக்கிறது, அப்புறம் கோவில் யானையை பராமரிக்கிறது அப்படின்னு பல்லுயிருக்கும் வாழத்துக்கு வழி செஞ்சு வந்தார். மிக சிறிய கிராமமாக இருந்தாலும் பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் கோயிலுக்கு வெளியூர்லேருந்து ஆளுங்க வருவது உண்டு. அதனால் அவங்களுக்கும் சுவையான உணவு கொடுக்கறதுக்காக அன்னதானம் கூட அமைச்சு அவங்களுக்கும் பசியாத்தினார். அவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகிறத ஆனந்தமாக பார்த்து ரசிப்பார். ஒரு நாள் மதியம் ஏழை பிராமண ஒருத்தன் அன்னதான கூடத்தை தாண்டி போகிறத பார்த்தாரு. உடனே சர்மா அந்த பிராமணனை அழைச்சி உள்ளே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏழை பிராமணன், ஐயா கொஞ்சம் இருங்க, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஐயா இன்றைக்கி தேவையான சாப்பாடு எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் நான் சாப்பிட்றதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சர்மாவும் விடாமல், பரவாயில்ல பிராமணரே, எங்கள் அரிசி மூட்டைங்க நிறைய அடுக்கி வச்சுருக்கு, ஒரே ஒரு மூட்டையை வேணால் எடுத்துகிட்டு போங்க, அது 1 மாத காலத்துக்கு உங்கள் வீட்டுக்கு உதவும் அப்படின்னு சொன்னார். பிராமணனும், ஐயா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி சர்மாவை பார்த்து, ஐயா இன்னும் 1 வார காலத்துக்கு எங்கள் வீட்டில் தேவையான உணவுப் பொருள்லாம் இருக்குதுன்னு என் பொண்டாட்டி சொன்னால், அதனால் அரிசி மூட்டை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனாலும் சர்மா அசராமல் பிராமணன்கிட்ட, அதனால் என்ன, 1 வாரத்துக்கு உண்டான உணவுப் பொருள் தானே இருக்குது, 1 மூட்டை அரிசி எடுத்து போங்க, அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிராமணன், இல்லை பிரபு, உணவு தானியங்களெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பதுக்கி வச்சோன்னா உண்மையாக பசிக்கிற மனுஷங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? கடவுள் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரை கூட உணவு கொடுக்குற ஒரு பெரும் கருணை உடையவன். நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக அன்னைக்கு உணவை கண்டிப்பாக கொடுத்துடுவான். இப்போது அரிசி மூட்டை எங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை எப்பயாச்சும் உணவுப் பொருள் இல்லைன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக உதவி கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். போலோ ராம் சர்மாவுக்கு டக்குன்னு விழிப்பு ஏற்பட்டுச்சு. என்னென்னா, நாம் இன்னைக்கு வாழற வாழ்க்கையை சிறப்பாக வாழணும், அதை விட்டுட்டு 6வது தலைமுறையை பற்றி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஒரு ஞான தெளிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தன்னோட வியாபாரத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி செய்கிற தொழிலே தெய்வம்னு போற்றினார்.
உதவின்னு யாராச்சும் கேட்டு வந்தால் அவங்களுக்கு தட்டாமல் உதவி செஞ்சார். மற்றபடி யாரையும் தேடி போகலை. ரொம்பவும் மனசு நிறைவோடு மகேசனை பூஜித்து ரொம்பவும் சிறப்பாக வாழ்ந்தார் போலோ ராமசர்மா. இது மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக வாழுங்க. அதை விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி யோசித்து கவலையப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.